ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்னைக்கு நம்ம பார்ட் 4 வந்து பார்த்தரலாம். ஆட்சி சுலகராதியில சரிங்களா? இது வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்கங்க. நான் இதுல வந்துட்டு முக்கியமானதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். சரிங்களா? வாங்க. அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ரிசீவர்ஸ். அக்கவுண்ட்ஸ் ஆஃப் ரிசீவர்ஸ். அக்கவுண்ட்ஸ அதாவது என்ன சொல்றாங்க? பொறுப்புரிமை பெறுவோர் கணக்குகள். பொறுப்பா கணக்கு வழக்கெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கப்பா. பொறுப்பா கணக்கு வழக்க. ஓகேங்களா? பொறுப்புரிமை பெறுவோர் கணக்குகள். என்ன பொறுத்தளவுக்கு இதுக்கு ஷார்ட்கட் பெருசா தேவையில்லைங்க. ஆம், அத நம்ம ரெகுலரா வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும்போது அது பாட்டுக்கு மைண்ட்ல நின்றும். இருந்தாலும் நீங்க கேட்டீங்களேன்னு தான் அந்த ஷார்ட்கட். ஓகேங்களா? அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் கணக்கு அலுவலர். கணக்கு அலுவலர். ஆபீசர் கணக்கு அலுவலர். இது ஜெனரலா இருக்கு. ஓகே. அக்கவுண்ட்ஸ் பேயபிள் செலுத்த வேண்டிய கணக்குகள். செலுத்த வேண்டிய பே பண்ணு. அப்ப செலுத்து. ஓகேங்களா? பேயபிள். அடுத்து ரீகன்சிலேஷன். ரீகன்சிலேஷன் அப்படின்னா கணக்கை சீர் செய்தல். சீர் செஞ்சு கொண்டு வா. ஓகேங்களா? ரீகன்சிலேஷன். அடுத்து அக்கவுண்ட்ஸ் ஸ்டேட்டட் அப்படின்னா குறிப்பிட்ட கணக்குகள். இந்த ஸ்டேட்மெண்ட் அதுக்குரிய குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் கொண்டாந்து என்கிட்ட ஒப்படைப்பா அப்படிங்கிற மாதிரி. அக்கவுண்ட் ஸ்டேட்டட் அப்படின்னா குறிப்பிட்ட கணக்குகள். அக்ரிடிட். அக்ரிடிட் செல்வாக்களி. கிரெடிட் அந்த கிரெடிட்டை வந்து எனக்கு கொடுப்பா. அந்த கிரெடிட் எனக்கு கொடு. நான் தானே உனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குறேன். மதிப்பேற்று. அதாவது மதிப்பு எனக்குரிய மதிப்பை நீ வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? மதிப்பேற்று கிரெடிட் அந்த கிரெடிட்டை வந்து எனக்கு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? செல்வாக்களி. இந்த செல்வாக்கு அந்த கிரெடிட்டை வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? அக்ரெடிட் செல்வாக்களி நம்பிக்கையளி மதிப்பேற்று. ஓகேங்களா? அப்புறம் அக்ரெடிடேஷன். அக்ரெடிடேஷன். அக்ரெடிடேஷன் இது வந்து கிரெடிட் அது கூட டேஷன் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க. தகுதி குறியீடு மதிப்பு சான்றளிப்பு. அக்ரெடிடேஷன். ஓகேங்களா? மதிப்பு இங்கேயும் மதிப்பு இங்கேயும் மதிப்பு வந்துருச்சு. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க. இங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து டேஷன். டேஷன் அப்படிங்கறத அங்க எக்ஸ்ட்ரா இருக்கு. அத வந்து என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் அவங்க தகுதியை உயர்த்தி அவங்க ஒரு ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சுட்டாங்க. மதிப்பு கொடுத்து ஒரு ஸ்டேஷன்ல ஒரு முதலாளியாவோ யாரையோ வந்து உட்கார வச்சுட்டாங்க மாதிரி வச்சுக்கோங்க. அக்ரெடிடேஷன் தகுதி குறியீடு மதிப்பு சான்றளிப்பு. மதிப்பு சான்றளிப்பு. சரிங்களா? அக்ரிடட் ஏஜென்ட் ஒப்புக்கொள்ளப்பட்ட முகவர் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏஜென்ட் அப்படின்ட்டு. ஒப்புக்கொள்ளப்பட்ட அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அக்ரெடிட்டட் ஒப்பு. ஓகேப்பா நான் வந்துட்டு அந்த ஏஜென்ட்ட வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிக்கோப்பா. ஓகேவா? அந்த கிரெடிட் எல்லாம் நானே ஏத்துக்கிறேன். ஓகேவா? நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இப்படி ஒரே இதுல வர்றத வந்து நீங்க ஒரு டைம் வந்து இது பண்ணாலே போதுங்க. மத்ததெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஜென்ட் கூட என்ன டேஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் தகுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இது பாருங்க பண்பாட்டு பேரு. அக்கல்ச்சுரேஷன். அக்கல்ச்சுரேஷன் பண்பாட்டு பேரு. அக்யூமுலபிள் அப்படின்னா சேர்க்க தகுந்த. அக்யூமுலேட் அப்படின்னா சேர்த்திரட்டு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்டா எடுத்து வைப்பா. அக்யூம் அக்யூமுலேட் அப்படின்னா திரட்டப்பட்ட. சேரு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரிதான் மீனிங் வருது. அப்புறம் அக்யூமுலேஷன் ஸ்டாக்னா திரள் இருப்பு இருப்பு தேக்கம். இருப்பு தேக்கம். திரள் இருப்பு இருப்பு தேக்கம். ஸ்டாக்னாலே ஒரு இருப்பு இருக்கு. ஆமா தானங்க ஒரு ஸ்டாக் வந்து சேர்த்து ஒரு இடத்துல வந்து இருக்குது. அக்குமுலேஷன். அக்குமுலேஷன்ங்கிறத ஒன்ன மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு சேர்க்கக்கூடிய ஒரு திரட்டக்கூடிய அப்படிங்கக்கூடிய மீனிங். சரிங்களா? அக்குமுலேட்டிவ் அப்படின்னா பெருகும் திரளும். பெருகும் திரளும். அக்குமுலேட்டர்னா சேமிப்பவர். அக்குமுலேட்டர் சேமிப்பவர். ஓகே. அடுத்து அக்குபஞ்சர் அப்படின்னா ஊசி எழுத்த பண்டுவ வகை. ஊசி எழுத்த பண்டுவ வகை. அக்குபஞ்சர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. உடம்பு ஃபுல்லா வந்துட்டு அந்த ஊசி மாதிரி குத்தி வச்சிருப்பாங்க. இது வந்து நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அக்யூரன்சி துல்லியமாக நுட்பமாக இதெல்லாம் தேவையில்ல. அக்யூரேட்னா துல்லியம். அக்யூசேஷன் அப்படின்னா குற்றச்சாட்டு. அக்யூசேஷன். அக்யூசேஷன் அந்த ஸ்டேஷன்ல போய் அந்த அக்யூஸ்ட வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. அவன் மேல பயங்கரமா குற்றம் சாட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அக்யூசேஷன். அந்த அக்யூஸ்ட இந்த ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்க. குற்றம் சாட்டிட்டாங்க. செல்லுலார். செல்லுலார் அப்படின்னா உயிரணுவற்ற. இதெல்லாம் தேவையில்ல. இந்த இம்பார்ட்டன்டா இருக்கிறது மட்டும் பாத்துக்கலாங்க. இதெல்லாம் என்னன்னு ஒரு இங்கிலீஷ் நாலேஜுக்காக படிச்சு வச்சுக்கலாங்க. அவ்வளவுதான். பித்த நீரின்மை. அக்கோலியா பித்த நீரின்மை. அக்ரோமேட் நிறக்குருடு. இது நம்ம சயின்ஸ்ல படிப்போங்க. அக்ரோமேட் நிறக்குருடு நிறம் காட்டாத வாய்மொழியான. நிறக்குருடு
ஓகேங்களா? அக்ரோமேட் அக்ரோமேட் அக்ரோமேட்டிக் காம்பினேஷன் நிறமிலா கலவை. நிறநீர் ஆடி அப்படின்னா அக்ரோமேட்டிக் லென்ஸ். ஆடி அப்படின்னா லென்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? குழியாடி குவியாடின்னு சொல்லுவாங்க. லென்ஸ் அக்ரோமேட்டிக் நிறம் சம்பந்தமா வர்றதுங்க. நிறமிலா, நிறம், நிறக்குருடு எல்லாமே அக்ரோமேட்டிக் அப்படின்னு வந்துருது. பிரிசம் அப்படின்னா நிறம் சேரா முப்பட்டகம். நிறம் சேரா முப்பட்டகம் பிரிசம். ஓகேங்களா? அக்கீலியா அப்படின்னா பித்த நீரின்மை. அக்கீலியானா பித்த நீரின்மை. ஆசிட் அப்படின்னா அமிலம், புளிமம். ஆசிட்னா புளிமம் பாத்துக்கோங்க. காடி முழுக்கு ஆசிட் பாத். பாத்னா என்னங்க? குளிக்கிறது. முழுக்கு முழுக்கு போட்டு வந்துட்டாங்க. சோ காடின்னு சொல்லுவாங்க. புளிமம், காடி, ஆசிட்ட, அமிலம். ஆசிட் ஆயில்னா வழலை நெய். பாருங்க இது வித்தியாசமா இருக்கு. வழலை நெய் ஆசிட் ஆயில். ஆயில் அந்த இடத்துல நெய்யின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வழலை நெய். ஆசிட் ட்ரைனா காடிமலை. காடிமலை. அடுத்து ஆசிட் டெஸ்ட் கடுந்தேர்வு, புளிம ஆய்வு. ஆசிட் டைஸ் அப்படின்னா டைனா உங்களுக்கு தெரியும் சாயம். ஆசிட் அப்படிங்கறது காடி சொல்றாங்க, புளிமம் சொல்றாங்க. ஓகேங்களா? வழலை அப்படிங்கறது சொல்றாங்க. அசிடிமெட்ரி அசிடிமெட்ரி அப்படின்னா காடி அளவியல். காடி அளவியல் சொல்லுவாங்க தெரியுங்களா? இது வந்து சயின்டிபிக் நேம் அசிட்டோமெட்ரி. அப்புறம் வேற என்ன? மாறிலி. இது பேர் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி. மீட்டர்னா அளவி. எல்லாத்துக்குமே அந்த ஆசிட் கூட காடியை வந்து சேர்த்துக்கிறாங்க. இயக்க நலிவு அப்படின்னா ஆசினேசியா. ஆசினேசியா இயக்க நலிவுனா ஆசினேசியா. அப்போ இது கொஞ்சம் இதா இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா? பித்த நீரின்மை மாதிரி. இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இயக்க நலிவினா ஆசினேசியா. அப்புறம் ஓகே, இது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரியல எனக்கு. முகப்பரு ஆக்னி உங்களுக்கு தெரியும். இது பாருங்க வல்கரிஸ் முகப்பரு கட்டிகள். வல்கரிஸ் ஆக்னே. வல்கரிஸ்னா முகப்பரு கட்டிகள். அக்கோரியா இரைப்பை நிறை உணர்விழப்பு. இரைப்பை நிறை உணர்விழப்பு அக்கோரியா. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா? அகாஸ்மிஸ்ட். அகாஸ்மிஸ்ட்னா இல்லை என்பவர். சரி, இது தேவையில்ல. அகாஸ்ட் அப்படின்னா கற்பனை ஒலி கேட்டல். அகாஸ்ட் கற்பனை ஒலி கேட்டல். அகாஸ்டிக்னா ஒலிசார். அகாஸ்டிக்னா இது எல்லாமே ஒலி சம்பந்தமா வருதுங்க. அகாஸ்ட் அப்படிங்கறது நல்லா பாத்துக்கோங்க. கற்பனை ஒலி கேட்டல். அகாஸ்டிக் அப்படின்னா ஒலிசார். அகாஸ்டிக் ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிஃபையர்னா பெருக்கி. சரிங்களா? கப்ளர். அகாஸ்டிக் கப்ளர் அப்படின்னா ஒலி பிணைப்பி. டிஸ்பிரஷன் டிஸ்பர்ஷன் அப்படின்னா ஒளி சிதறல். இது வந்து பிசிக்ஸ்ல வந்து படிப்போம். டிஸ்பர்ஷன். ஓகேங்களா? அகாஸ்டிக் எனர்ஜினா ஒளிசார் ஆற்றல். ஃபில்டர்னா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் தேவையில்லைங்க. இது பாருங்க அகாஸ்டிக் இன்சுலேட்டர்னா ஒளிசார் காப்பி. ஒளிசார் காப்பி இன்சுலேட்டர். இன்சுலின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். சும்மா சும்மா வந்துட்டு காப்பி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆயிருங்க? இன்சுலின் லெவல் என்ன ஆயிருங்க? இன்க்ரீஸ் ஆயிரும் காப்பி குடிச்சிட்டே இருந்தா. மீட்டஸ். அகாஸ்டிக் மீட்டஸ்னா செவிக்குழல். செவிக்குழல். ஓகேங்களா? மீட்டஸ். மீட்டிங்ல வந்துட்டு எப்படிங்க இது பண்ணுவாங்க? ஒரு குழாய் மாதிரி வச்சு அதுலதான் வந்து பேசுவாங்க மைக்கு. ஓகேங்களா? மீட்டஸ் மீட்டிங்ல. பெனர் பெனர்டேட் பெனர்டேட் அப்படின்னா ஒளி ஊடுருவல். அகாஸ்டிக் பொனிட்டிக்ஸ். பொனிட்டிக்ஸ்னா கேட்பொலி ஒலியியல். கேட்பு ஒலி ஒலியியல். ஓகேங்களா? பொனிட்டிக்ஸ். இப்போ நீ போன் எடுத்து கேளுப்பா என்னன்னு. என்னப்பா போன்ல ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு, ஒலி வந்துட்டே இருக்கு, போன் எடுத்து கேளுப்பா. போனிட்டிக்ஸ்னா கேட்பொலி ஒலியியல். அடுத்து ரீலே. ரிலே. ரிலே அஞ்சல். வித்தியாசமா தான் இருக்கு இல்லைங்களா? ரிலே. ரிலேனா எனக்கு வந்து இந்த ஓட்டப்பந்தயம் தாங்க தெரியும். இந்த ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. இது வந்து அஞ்சல். அஞ்சலையுமே விரைவு அஞ்சல் மாதிரி, அதாவது ஸ்பீடா போகுது அஞ்சல்னு வச்சுக்கோங்க ரிலே. டிசோனன்ஸ் அப்படின்னா கேட்பொலி ஒத்துசைவு. ரிசோனன்ஸ். ரீசன் சொல்லுப்பா. சோனா ரீசன் சொல்லு. என்ன டான்ஸ் வந்து ஒத்தி வச்சிட்டியாமா? கேள்விப்பட்டேன். கேட்டேன். கேட்பொலி ஒத்திசைவு. ஷார்ட்கட்டுக்கு சிவனின் அப்படியே படிச்சிடலாம் போல. ரிசோனன்ஸ் அப்படின்னா கேட்பொலி ஒத்திசைவு. சரிங்க. ஸ்டாச்சுரேஷன். ஸ்டாச்சுரேஷன் அப்படின்னா கேட்பொலி தெவிட்டு நிலை. தெவிட்டு நிலை கேட்பொலி. கேட்பொலி தெவிட்டு நிலை. தெவிட்டு நிலை. ஓகேங்களா?
சாட்டர்டே சாட்டர்டே விட்டுட்டு லீவ் விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஓகேங்களா? சாட்டர்டே லீவ் விட்டுட்டு போக வேண்டியதான். எங்கேயாவது டூருக்கு போக வேண்டியதான். கேட்பொலி அப்படியே ஜாலியா சாங் கேட்டுட்டு அப்படியே சாட்டர்டே லீவ் விட்டுட்டு எங்கேயாவது போக வேண்டியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளியியல் அக்காஸ்டிக் சயின்ஸ்னா ஒளியியல். ஓகேங்களா? சயின்ஸ் ஒளியியல். சயின்டிஸ்ட் அப்படின்னா அறிவியலர். ஓகே, உங்களுக்கு தெரியும். சீல்னா ஒளி அடைப்பு. ஒளிசார் நிறமாலை ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா நிறமாலை. ஸ்பெக்ட்ரம் நிறமாலை. அந்த அந்த ஸ்பெக்ஸ் மட்டும் போட்டோம்னா எல்லாமே அப்படியே கலர் கலரா தெரியுப்பா. அது சூப்பரா இருக்கும் அந்த கண்ணாடி அப்படிமா ஞாபகம். சவுண்ட் என்க்ளோசர். என்க்ளோசர் அப்படின்னா கேட்பொலி தடுப்புரை. சவுண்ட் என்க்ளோசர் அப்படின்னா கேட்பொலி தடுப்பு உரை. எண்டுல வந்துட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவாங்க. என்க்ளோசர். எண்டுல க்ளோஸ் ஆகிற டைம் வந்துட்டு எல்லா சவுண்டையும் தடுத்து நிறுத்திடுவாங்க. கேட்பொலி தடுப்புரை. அகாஸ்டிக்கல் சைல். சைல் அப்படின்னா ஈர்ப்பி. ஈர்ப்பி. இது பாருங்களேன். அகாஸ்டிகோஃபோபியா அப்படின்னா ஒலி அச்சம். அந்த ஒலி கேட்டோன்னே எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனாலும் நாங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்ல விட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, ஸ்டிக் எடுத்து கோ கோ போவியா போவியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோபியா அப்படின்னு அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அகாஸ்டிக் ஃபோபியா அப்படின்னா ஒலி அச்சம். அகாஸ்டோகிராம் அப்படின்னா மூட்டு இயக்க ஒளி வரைவு. மூட்டு இயக்க ஒளி வரைவு. அகாஸ்டோகிராம் மூட்டு இயக்க ஒளி வரைவு. கேட்பொலி இணைப்பி. அகாஸ்டோ கப்ளர் அப்படின்னா என்னங்க? கேட்பொலி இணைப்பி. அந்த கப்பு. அந்த கப்புல வந்து ஒரு மாதிரி கப்பு மாதிரி தானேங்க இருக்கும் அந்த கேட்கறது. அது எப்படி சொல்றது? இப்படிதானங்க இருக்கும். இப்படி இல்லையா? இப்படிதானங்க இருக்கும். அந்த ஒளிபரப்பக்கூடிய அந்த இது சவுண்ட் இதுல இருந்தா வரும். ஓகே, அடுத்து பாருங்க. அக்குஸ்டிக் சொசைட்டி. சொசைட்டி ஈட்டர் குமுகம். இது வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? அக்கஸ்டிக் குமுகம். குமுகம் முகம். அதாவது சொசைட்டி மத்தியில இந்த முகம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதாங்க. ஈட்டர். ஈட்டர் ஹேட்டர்ஸ் நிறைய ஆயிடுவாங்க. ஆமா தானங்க. சொசைட்டில இந்த முகம் தெரிஞ்சிச்சுன்னா ஈட்டர் அப்படின்னா ஹேட்டர் வந்து நிறைய ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அக்கோஸ்டிவ்னஸ். அக்கோஸ்டிவ்னஸ்னா ஈட்டர் பான்மை. ஈட்டர் பான்மை. ஈட்டர் பான்மை. இது ரெண்டுமே வந்து இது பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. அக்கோஸ்டிவ் அக்கோஸ்டிக் சொசைட்டி அப்படின்னா ஈட்டர் குமுகம். அக்கோஸ்டிவ்னஸ் அப்படின்னா ஈட்டர் பான்மை. அக்யூட் அப்படின்னா கட்டண தள்ளுபடி. ஓகேங்களா? அந்த கட்டணத்தை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, குவிட் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அக்யூட்டல். அக்யூட்டல் அப்படின்னா கடன் விடுவிப்பு, குற்ற விடுதலை. அக்யூட்டல் கடன் விடுவிப்பு. அக்கா வந்து அக்கா வந்து சொன்னாப்பா கடன் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாங்களாமா, பண்ண குற்றத்தை வந்து இது பண்ணிட்டு அவனை விடுதலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் விடுவிப்பு. கடன் எல்லா கடனும் முடிஞ்சு போச்சு, அவன் குற்றத்துல இருந்து அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. அக்யூட்டல்னா அக்கா வந்து சொன்னா. டெல்னா சொன்னா. அக்யூட்டன்ஸ்னா பற்று ஒப்பம். அக்யூட்டன்ஸ்னா என்னங்க? பற்று ஒப்பம். கடன் தீர்த்தல், பெருகை சீட்டு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்யூட்டன்ஸ் பற்றொப்பம், கடன் தீர்த்தல், பெருகை சீட்டு. சரிங்களா? பெருகை சீட்டு. இப்ப வந்து நான் வந்து ஒரு ஒப்பந்தம் சரிங்களா? அதுல வந்து சைன் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா அக்யூட்டன்ஸ் அப்படிங்கறத டான்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டான்ஸ். ஓகேங்களா? ஏன்னா வீட்டுல வந்து கொஞ்சம் கடன்பா. சரிங்களா? நிறைய சீட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அந்த கடன்லாம் கட்டணும் நானு. அதுக்காக நான் ஒரு ஒப்பந்தத்துல வந்து சைன் பண்ணிட்டு டான்ஸ் ஆட போறேன். ஓகேங்களா? அக்யூட்டன்ஸ் பற்றொப்பம், கடன் தீர்த்தல், பெருகை சீட்டு. இது பாருங்க. அக்யூட்டன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னா பற்றொப்ப பதிவேடு. பற்றொப்பம் அப்படின்னாலே ஒத்துக்கிட்டு நான் வந்து இந்த ரிஜிஸ்டர்ல வந்துட்டு, ரிஜிஸ்டர்னா பதிவேடு உங்களுக்கு தெரியும், சைன் பண்ணிட்டேன். அக்யூட்டன்ஸ்னாலே பற்றொப்பம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோல் பட்டியல். ஒரு 5-6 டைம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு ஒண்ணு நீங்களா வந்துட்டு எழுதி வச்சு இது பண்ணிக்கோங்க, ரிவிஷன் பண்ணுங்க. இல்லப்பா எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்ல, எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க பரவாயில்லைங்க. நீங்க வந்து ஒரு 4-5 டைம் வந்து இயர்போன்ல வந்து போட்டுட்டு அதை போய் கேட்டே இருங்க. அது பாட்டுக்கு மைண்ட்ல நின்றும். அக்யூட் இம்யூனிட்டி எதிர்ப்பு ஆற்றல். இம்யூனிட்டி எதிர்த்து அந்த நோயை வந்து எதிர்த்து போராடக்கூடிய இம்யூனிட்டி பவர் வந்துட்டு இவனுக்கு பத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா தானங்க. குழந்தைங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அக்யூட் ஈட்டிய எதிர்ப்பாற்றல் இம்யூனிட்டி. அக்ரல். அக்ரல்னா புறமுனை, புறமுனை சார்ந்த.
ஓகே. அக்ரேட்டியா அப்படின்னா நலிவு. அக்ரேட்டியா அப்படின்னா நலிவு. ஓகேங்களா? அக்ரேட்டியா அப்படின்னா நலிவு. அக்ரேட்டியானா என்னங்க? நலிவு. அக்ரேட்டியானா நலிவு. ஏக்கர் அப்படின்னா குறுக்கம். அந்த ஏக்கருக்குள்ள குறுக்கம். குறுக்கி ஏதாவது ஒரு வீடு மாரி கட்டி குடுத்துருப்பா அந்த ஏக்கருக்குள்ள. சரிங்களா? ஏக்கர் குறுக்கம். இது தேவையில்ல. ஓகேங்க. கம்பளி வகை, செயற்கை. அக்ரிலன் அப்படின்னா என்னங்க? செயற்கை கம்பளி வகை. இது வந்து செயற்கை இழை. ஓகேங்களா? அக்ரிமோனி அப்படின்னா கசப்புணர்வு. அக்ரோபேட் அப்படின்னா என்னங்க? கலை கூத்தாடி. அக்ரோபேட். இப்ப இங்க பாருங்க, நோய் மூலம் அறியாமை. அக்ரீசியா. அக்ரீசியானா நோய் மூலம் அறியாமை. அக்ரீசியா. அக்ரோபேட்னா கலை கூத்தாடி. அந்த பேட்டை வச்சு என்னங்க பண்ணுவாங்க? கூத்தாடிட்டு இருக்கான் பாரு அந்த பேட்டை வச்சு. எப்ப பார்த்தாலும் படிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டுற மாதிரி. அக்ரோபேட்டிக்ஸ் அப்படின்னா வானூர்தி, கரண வேடிக்கை, காற்று வழி உயிர் வாழ்வு. காற்று வழி உயிர் வாழ்வு. அக்ரோபேட்டிக். அக்ரோனால என்னங்க? தண்ணின்னு சொல்லுவாங்க. ஆமா தானங்க? பேட்டிக். பேட்டிக். வானூர்தி. அந்த ஒரு ஊர்தியில தானங்க தண்ணி கேன்லாம் கொண்டு வந்து இறக்குவாங்க. கரண வேடிக்கை. அதை வந்து எல்லாரும் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆமா தானங்க? தண்ணி கேன் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து இறக்குறாங்கன்னா தண்ணி கேன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. காற்று வழி உயிர் வாழ்வு. காத்து மட்டும் உயிர் வாழ்றதுக்கு பத்தாது, தண்ணியும் வேணும். சரிங்களா? அக்ரோபேட்டிக். காற்று வழி உயிர் வாழ்வு. பிரான்ச்சிங் அப்படின்னா கிளை தாவி ஆட்டம். கிளை தாவி ஆட்டம். கிளைக்கு தாவி தாவி டான்ஸ் ஆடுவாங்க. பிரான்ச் அப்படின்னாலே என்னங்க? கிளைன்னு சொல்லுவாங்க. பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு இந்த மரத்துல இருந்து பிரான்ச்சஸ் தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அக்ரோலித் அப்படின்னா தலையுரு. அக்ரோலித்து. அக்ரோலித்னா தலையுரு. அக்ரோலித்னா தலையுரு. லித்து. அடுத்து அக்ரோமெகாலஜி. அக்ரோமெகாலி. அக்ரோமெகாலினா உறுப்பு வீக்கம். மெகாலி. மெகானா பெரிய அளவுல வந்து உறுப்பு வந்து வீங்கிருச்சு. இந்த காலெல்லாம் வீங்கிரும் தெரியுங்களா? யானைக்கால். யானைக்கால் நோய் வந்துச்சுன்னா கால் வந்து இந்த மாதிரி பயங்கரமா வீங்கிரும். சோ உறுப்பு வீக்கம். மெகாலி உறுப்பு வீக்கம். அடுத்து அக்ரோபெத்தாலஜி. பெத்தாலஜினா விரல் நோயியல். பெத்தாலஜி. பெத்தாலஜி. இங்க பாருங்க, அக்ரோபெத்தாலஜிக்கு அக்காவை பெத்த அக்ரோபெத்தாலஜி. அக்காவை பெத்த ஆத்தாக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? விரல் வந்துட்டு வீங்கிருச்சு. விரல் நோய் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விரல். அக்காவை பெத்த அக்ரோபெத்தாலஜி. அக்காவை பெத்த ஆட்சிக்கு என்ன ஆயிடுச்சு? விரல் வந்துட்டு வீங்கி போச்சு. பாவம், அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து இது பண்ணாங்க. இப்ப விரல் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரோபேத்தி. பேத்தி. அக்ரோபேத்தினா பேத்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கை கால் வலி. பேத்திக்கு வந்துட்டு கை கால் வலி வந்துருச்சு. பேத்தி. அக்ரோபதி. அக்ரோபதி. சரிங்களா? கை கால் வலி. அக்ரோபெட்டல். அக்ரோபெட்டல் அப்படின்னா நுனி நோக்கிய. நுனி நோக்கிய. பெட்டல். நுனி நோக்கிய. பெடல் அடிச்சு தான் வந்துட்டு அந்த நுனி வரைக்குமே நான் ஏறி போனேன். அதை ஒரு போட்டி மாதிரி வச்சுக்கோங்க. அக்ரோபெட்டல். பெடல் அடிச்சு வந்துட்டு அந்த நுனி வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஜெயிச்சிட்டேன். நுனி நோக்கிய. இது பாருங்க வித்தியாசமா இருக்கு. கடற்காஞ்சுரி. கடற்காஞ்சுரி அப்படின்னா அக்ரோஃபோரா. அக்ரோஃபோரா. கடங்கா. கடங்காரன் சொறி பிடிச்சவன் என்ன பண்றான்னா அங்க அக்ரோ போறான் பாரு. அங்க பாரு, போறான் பாரு, போறான் பாரு. அக்கா வீட்டுக்கு. அக்ரோனா அக்கா வீடுன்னு வச்சுக்கோங்க. இங்க இந்த இதை பொறுத்த அளவுக்கு அக்கா வீட்டுக்கு போறான் பாரு. கடற் காஞ்சொரி. கடங்காரன் சொறி பிடிச்சவன் அங்க போறான் பாரு அப்படி வச்சுக்கோங்க. அக்ரோபொரா ஜீன்ஸ் அப்படின்னா கடற்காஞ்சொரி மரபணுக்கள். ஜீன்னாலே தெரியும். அப்ப இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஜீன் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஓகே, இது பாருங்க. எனது உடனுலர் வண்ணம். உடனுலர் வண்ணம். அக்ரலிக் பெயிண்ட். இது நல்லா இருக்கு பாருங்களேன் வித்தியாசமா. உடனுலர் அதாவது ஒண்ணும் இல்லைங்க. அக்ரலிக் பெயிண்ட் அதாவது இப்ப வாட்டர் கலர்லாம் அடிச்சோம்னா லேட் ஆகுங்க காயறதுக்கு. உடனுலர் இது வந்து உடனேயே காஞ்சிருங்களாமா அக்ரலிக் பெயிண்ட். அதனால யூஸ் பண்ண சொல்றாங்க அக்ரலிக் பெயிண்ட். சரிங்களா? ஆக்ட்னா சட்டம் செயல். உங்களுக்கு தெரியும் ஆக்ட்னா.
அக்ரோடேரியா அப்படின்னா உச்சி மேடை உயர் பீடம். உச்சி மேடை உயர் பீடம். அக்ரோடேரியா அக்ரோடேரியா உச்சி பீடம். அக்காவுக்கு வந்து டயரியா ஆயிடுச்சு. அதனால உயர் பீடம். அங்க பீடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணி அந்த மேடையில போய் உட்காந்து தியானம் பண்ணா சரியா போச்சு. சம்மந்தமே இல்லாம இருக்குதுங்களா? பரவால்ல. சம்மந்தமே இல்லாம இருந்தாலும் சம்டைம்ஸ் ஞாபகம் வரும். அக்ரோடேரியா உச்சி மேடை உயர் பீடம். ஓகேங்க. இப்ப இதெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லங்க. நீங்க சும்மா அந்த இத வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பாலிட்டில அந்த மாரி கேட்கும்போது, இங்கிலீஷ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆக்ட் ஆஃப் ஹானர் அப்படின்னா பெருமைக்குரிய செயல். ஆக்ட் ஆஃப் சுப்ரீமசி அப்படின்னா சீர்மை செய்தல். சுப்ரீமசி சீர்மை செய்தல். ஆக்ட் அப் டு அப்படின்னா சொன்னபடி செய், நிறைவேற்று. ஆக்ட் அப் டு. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் இங்கிலீஷ் இதுல தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? சொன்னபடி செய், நிறைவேற்று. ஆக்டட் இன் சர்வீஸ் அப்படின்னா பணியில் இருந்தவர். எப்படிங்க? ஆக்டட் இன் சர்வீசஸ்னா பணியில் இருந்தவர். ஆக்டிங் அப்படின்னா என்னங்க? மாற்றால் முறை பணியாற்றுகிற. மாற்றால் முறை பணியாற்றுகிற அப்படின்னா ஆக்டிங். ஆக்டிங் அரேஞ்ச்மெண்ட் குறுங்கால ஏற்பாடு. அரேஞ்ச் பண்ணி வச்சிரு. இக்கால தற்கால ஏற்பாடு எல்லாமே ஆக்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா? ஆக்டிங் கன்சிடரேஷன். ஆக்டிங் கன்சிடரேஷனா தீவிர கவனித்தல். தீவிர கவனித்தல். ஆக்டிங் இன் குட் ஃபெய்த் நல்லெண்ணத்துடன் செயலாற்றுதல். நல்லெண்ணத்துடன் செயலாற்றுதல். ஆக்டிங் இன்கம்பென்ட். இன்கம்பென்ட் அப்படின்னா ஆக்டிங் இன்கம்பெட் அப்படின்னா மாற்றால் முறையில் பணி பொறுப்பாளர். மாற்றால் முறையில் பணி பொறுப்பாளர். ஆக்டிங் மாஸ்டர்னா மாற்று ஆசிரியர். மாற்று ஆசிரியர். ஆக்டிங் பர்சனல் அப்படின்னா மாற்றால் முறை பணியாளர். ஆக்டிங் சர்வீஸ்னா மாற்றால் பணி. ஆக்டிங் சர்வீஸ் மாற்றால் பணி. பாருங்களேன், மாஸ்டர் போட்டா மாற்று ஆசிரியருங்களாமா. பர்சனல் வந்துருச்சுன்னா முறை பணியாளருங்களாமா. சர்வீஸ்னு வந்துருச்சுன்னா மாற்றால் பணி. எப்படி வந்திருக்கு பாருங்க. ஆக்டினியானா கடற்பஞ்சு. இது இது பார்த்துக்கோங்க. ஆக்டினியா கடற்பஞ்சு. ஆக்டினியானா கடற்பஞ்சு. ஆக்டினம் அப்படின்னா கதிரியம். ஆக்டினம்னா கதிரியம். கதிர் வந்துட்டு இயம். ஆக்டினியம். ஆக்டினியம். ஆக்டினியம் அலுமினியம். அலுமினியம் ஈயம் இந்த பாத்திரத்தை தான் கதிர் வந்து வித்துட்டு போறான். ஆக்டினியம் கதிரியம். ஆக்டினோ ஆக்டினோ பயாலஜி அப்படின்னா கதிரிய உயிரியல். கதிர் விளைவியல். கதிர் விளைவியல். கதிர் கதிரிய உயிரியல். ஆக்டினோ பயாலஜி. நோ பயாலஜி வந்துட்டு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? பயாலஜி வந்துட்டு எந்த விளைவு ஏற்படுத்தாது கதிரு. நீ தைரியமா எடுத்து படிக்கலாம். ஓகேவா? உயிரை காப்பாற்றக்கூடியதான். ஸோ தைரியமா அந்த பாடத்தை படி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கதிரிய உயிரியல். கதிர் விளைவியல். ஆக்டினோ ட்ரோமாஸ். ஆக்டினோ ட்ரோமோஸ் அப்படின்னா பல்கிளை. ட்ரோமஸ். இது பாருங்க. ஆக்டினோகிராஃப் அப்படின்னா கதிர் செறிவு வரைவி. கதிர் செறிவு வரைவி. கிராஃப்னா வரைகிறது. ஆக்டிங். இந்த ஆக்டினோ வந்துச்சுனாலே கதிர் வந்துருதுங்களா? அப்ப ஆக்டிங் வந்துட்டு கதிர் நல்லா பண்ணுவான். ஆக்டினோ வந்துச்சுனாலே கதிர் மாதிரி வந்துருது. ஆமா தானங்க? ஆக்டினாலஜி ஒளி விளைவியல். ஊடு கதிரவியல். கதிரியக்கவியல். ஓகே. ஆக்டினாலஜி அப்படின்னா ஒளி விளைவியல். ஊடு கதிரியக்கவியல். ஊடு கதிரியக்கவியல். இதுலயே கதிர் வந்தாச்சு. இந்த ஒளி விளைவியல்ல வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. ஆக்டினாலஜி. ஆக்டிங் பண்றதெல்லாம் ஒரு பெரிய நாலேஜ் கதிரு. அதை விடு, ஏன் நீ போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற? ஒளி விளைவியல். ஒளி. ஒளினா லைட்டு. உனக்குன்னு சொல்லிட்டு பிரகாசமா ஒரு காலம் வரும் விடு. அப்ப வந்து நீ பெரிய ஆள் ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைட் பிரகாசமா வரும். அதை நினைச்சு வந்துட்டு ஃபீல் பண்ணாத. உடுகதிரு அப்படின்னா உடு கதிரியக்கவியல். ஓகேங்களா? ஆக்டினாலஜி. ஆக்டினோ மைசஸ் அப்படின்னா உடு உரு காலன் விண்மீன் காலன். உடு உரு காலன் விண்மீன் காலன். ஆக்டினோ மைசஸ். ஆக்டினோ மைசஸ். இது பாருங்க. மைசஸ் அப்படின்னா மயோனிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மயோனிஸ வந்து உடு உரு காளான். நல்லா காளான்ல அந்த விண்மீன் அப்படியே இந்த விண்மீன் பார்த்துட்டு நட்சத்திரம் விண்மீன்லாம் பார்த்துட்டு அப்படியே காளான்ல மயோனிஸ் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடு உரு காளான் விண்மீன் காளான். ஆக்டோ மயோனிஸ். ஓகேங்களா? எல்லாம் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு மயோனைஸை வந்துட்டு இந்த மாதிரி காளான்ல விண்மீனை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டோ மயோசிஸ். ஆக்டோ மயோசிஸ்னா மரநாக்கு நோய். இந்த மயோனிஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த ஆக்டர்ஸ்க்குலாம் எப்படிங்க ஆயிடுச்சு? நாக்கு வந்துட்டு மரத்து போய்
அது ஒரு நோயாவே வந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்டர்ஸ்க்குலாம். ஆக்ஷன் அப்படின்னா செயல் நடவடிக்கை. ஆக்ஷன். ஆக்ஷன் கமிட்டினா நடவடிக்கை குழு. ஓகேங்களா? அடுத்து ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். எடுக்கப்பட்ட நடவடிக்கை பற்றிய அறிக்கை, செயலறிக்கை. செயலறிக்கை. ஓகேங்களா? ஆக்ஷன். ஆக்ஷனபிள் ராங்ஸ் அப்படின்னா நடவடிக்கைக்கு உரிய முறைகேடுகள். முறைகேடுகள். ராங்னாலே முறைகேடு. ஆக்ஷனபிள் அப்படின்னா நடவடிக்கைக்கு உரிய முறைகேடுகள். ஆக்சனோ தெரபி. ஆக்சனோ தெரபி. கதிர் மருத்துவம். கதிர் வந்துட்டு என்ன பண்றா? தெரப்பி. தெரப்பி பண்ற ஒரு டாக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கதிர் மருத்துவர். டாக்டர் கதிர் வந்துட்டு ஒரு மருத்துவர்ப்பா. ஆக்சனோ தெரப்பி பண்ற தெரப்பி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்டிவேட்னா செயற்படுத்து, சுறுசுறுப்பாக்கு. ஆக்டிவேட்டா இருக்கணும்ப்பா. எப்போ சுறுசுறுப்பா இருக்கணும்ப்பா. இந்த செயலை வந்து சட்டுப்புட்டுன்னு செஞ்சு முடிப்பா. என்னப்பா நீ ஆக்டிவேட் செயற்படுத்து. சரிங்களா? ஆக்டிவ் செயல் திறமுடைய. ஆக்டிவ் செயல் திறமுடைய. ஆக்டிவ் கன்சிடரேஷன் அப்படின்னா முனை பிரதி பார்த்தல். இது பாருங்களேன் வித்தியாசமா இருக்கு. இருங்க இங்க பாருங்க. ஆக்டிவ் ஃபைல் அப்படின்னா இயங்கு கோப்புங்களா? ஃபைல்னா நம்மளுக்கு தெரியும். ஆக்டிவா இருக்குன்னா இயங்கு கோப்பு. ஆக்டிவ் டிவைஸ் அப்படின்னா செயலுறு கருவி. செயலுறு கருவி. ஆக்டிவ் சிம்பத்தி அப்படின்னா முனைப்பு பரிவு. பரிவு. சிம்பத்தி அவன் மேல ஒரு சிம்பத்தி வந்துருச்சுப்பா எனக்கு. முனைப்பு. முனைப்பு பரிவு. தெரபி அப்படின்னா பண்டுவம். தெரபினா பண்டுவம். இது பாருங்க வித்தியாசமா இருக்கு. தெரபி பண்டுவம். டிரான்ஸ்போர்ட்னா விரைவு போக்குவரத்து. யூனிட் அப்படின்னா இயங்கும் பிரிவு. ஓகே. இது பாருங்க நிதி இடர் கணிப்பியல். ஆக்சுரியல் சயின்ஸ். ஆக்சுரியல் சயின்ஸ் அப்படின்னா நிதி இடர் கணிப்பியல். இது கொஞ்சம் இதாதான் இருக்கு. டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நிதி இடர் கணிப்பியல். ஆக்சுரியல் சயின்ஸ். அக்யூட் எக்கோலிக்ஸ்டிக்ஸ் அப்படின்னா பித்தப்பை கடும் அலர்ஜி. பித்தப்பை கடும் அலர்ஜி. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இது பார்த்துக்கோங்க. கியூ டென்பிரிடிஸ் அப்படின்னா கடும் ஊறுநீர் அலர்ஜி. ஊறுநீர் அலர்ஜி. அக்கீசிஸ் அப்படின்னா கரு உராமை. அக்கீசிஸ்னா கரு உராமை. அடாப்டேஷன். அடாப்டேஷன் ஆஃப் லா. சட்ட தழுவல். அடாப்டட் லா அப்படின்னா தழுவல் சட்டம். அடாப்டர் அப்படின்னா மாற்றமை பொறி. மாற்றமை பொறி. அடாப்டிவ் ரிசர்ச் அப்படின்னா தகவமைப்பு ஆராய்ச்சி. ரிசர்ச். அடேஜ் அப்படின்னா ஏஜ். அடே ஏஜ் ஆயிடுச்சுடா. டே முதுமை ஆயிடுச்சுடா. அதான் முதுமொழி. அடாமன்ஸ். அடமெண்ட் ரொம்ப அடமெண்டா இருக்காப்பா. விடாப்பிடியாக அப்படிங்கிற மாதிரி. அடமெண்ட். அடமெண்ட்ஸ்னாலும் அடமெண்ட்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். அடமெண்டைன். அடமெண்டைனா வன்மையான. சரிங்களா? அடுத்து அடாசிட்டி அப்படின்னா உறுதிப்பாடு. அடாசிட்டி. சிட்டி. சிட்டிக்கு உறுதியா சிட்டிக்கு உறுதியா போயிருவோம்டா. உறுதிப்பாடு. ஓகேங்க. இது பாருங்க. ஆட் ஹோமினன். ஹோமினம். ஆட் ஹோமினம் அப்படின்னா விளம்பர மாந்தர். இது வித்தியாசமா இருக்கு. இது பாருங்க. அக்கட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா கடுந்தொற்று. அக்கட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா தொற்றுன்னு தெரியும். அக்கட்னா கடு. கட்டு கடு ரெண்டுமே ஒரே மாதிரி தானே வருது. கடு கட்டு. ஓகேங்க. போதும். நான் மீதி வந்துட்டு அப்புறம் போடுறேங்க. இதுல இருக்கிறது நல்லா வந்து 2 3 டைம் வந்து பார்த்து படிங்க. சரிங்களாங்க? ஓகேங்க. பாய்ங்க.